இன்றையில இருந்து எங்களுடைய வீட்டு வேலை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிதானே. அப்போ அதனால் வந்து இன்றைய தினம் நாங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து சீமேந்து மண்ணுவல் என்னென்ன தேவையோ நாங்கள் மேசங்கார அண்ணன் சொன்னால் 2 ஹார்ட்வேரில் நாங்கள் விசாரித்து பார்ப்போம். எங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மலிவாக இருக்கோ அங்கே எடுப்போம். என்ன மலிவாண்டு அப்புறம் வேறு மண்ணுவல் தர மண்ணு தானே மாறிக்கறி பூச்சி மண்ணாக தருவினோம். சரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ தரிசனா தான் எங்கள்கிட்ட வீட்டு வேலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செய்ய போகிறேன். அப்போ தரிசனோட நாங்கள் பூச்சி மண் வந்து தரிசனாக தான் தெரியும். வேண்டா ஒரு மேசனாக இருக்கிற அண்ணாக்கு தான் தெரியும், எங்களுக்கு உண்மையில தெரியாது. அது தரிசனோட போய் ஓகே விடட்டே என்ன கொண்டு கொண்டு வேணும் ஒரு நாளிலுக்கு பிடிச்சாலும். அனைவருக்கும் வணக்கம், நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய சொந்தமான வீட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோமே. அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றையில இருந்து எங்களுடைய வீட்டு வேலை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிதானே. அப்போ அதனால் வந்து இன்றைய தினம் நாங்கள் வீட்டுக்கு தேவையான வந்து சீமேந்து மண்ணுவல் என்னென்ன தேவையோ நாங்கள் மேசங்கார அண்ணையை நான் கூட்டிக் கொண்டு ஹார்ட்வேருக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இன்றைய தினம். நீங்கள் வர்றீங்களா இல்லையா? என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? தாங்களே இருப்பீங்களா? உங்கள் அண்ணாவில் வாரார் இருப்பீங்களா? ஆ இல்லாடா டிப்பர் பிடிச்சோம் வாங்க அப்படி இல்லை கொஞ்சம் உடம்பு வச்சு கொண்டு அப்போ தான் தாங்கும் டிப்பர்லாம் தாங்கும் சரியா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து கொஞ்சம் நாங்களும் நாங்கள் 2 அப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். இப்போ இண்டையிலேருந்து எங்களுடைய வீட்டு வேலையை வந்து சும்மா நார்மலாக வந்து நாங்களுக்கா ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி முடிக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏன்னு சொன்னால் அவங்களுமே வந்து வெயிட் பண்ணி கொண்டு தர்சனாக்கள் எல்லாருமே வந்து எங்கள் உங்களை காணையில் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைவு தானே, அப்போ இந்த வேலையை வந்து முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நாங்கள் நேற்றைய தினமே வந்துட்டோம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, அந்த ஆதரவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. உறவுகளை எல்லாருக்குமே வந்து உங்களோட ஆதரவால் நாங்கள் ஒரு படின்னு சொன்னாலும் வளர்ந்து கொண்டு வரோம். ஓகே, அப்போ எங்கள் சேனலுக்கார பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கும் நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ பகலை வந்து நாங்கள் சாமானில் தான் டக்கிட்டோம்டா இரவிரவா நாங்கள் கொங்கிட்ட போட்டு விடலாம். ஏன்னா முதல் கொங்கிட்டையும் போட்டு இந்த புறன்படி எல்லாம் பெறாங்களாம். இந்த வயரிங் வேலைக்கு வந்து எல்லாம் வெட்டி பைப்பில் வச்சுட்டு போனால் அப்புறம் பூசி போட்டு ஃபுல்லாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா. என்ன அப்போ நாங்கள் இப்போ ஹார்ட்வேர் இப்போ இந்த ஹார்ட்வேர் போவோம் யார் சார்ஜன் பக்கத்தில் இருக்கு எங்கே உங்களுக்கு ஹார்ட்வேர் அப்படி விலை குறைவா? வேறு எந்த ஹார்ட்வேர் சொன்னீங்களே இங்கே சொன்னீங்க டவுனுக்கு இங்கே கிடக்குன்னு சொல்லி விநாயகர் ஹார்ட்வேரில் இப்படி கொஞ்சம் மலிவாகும். என்ன அப்போ அங்கே போய் பார்ப்போம். அப்போ சீமேந்துவல் மண் எல்லாத்தையுமே பார்ப்போம். மேசங்காரன்னா வருவாரானே சீமேந்து எழுதி போட்டு புறவை பார்த்தா மண் ஓகேன்னு சொன்னால் அங்கே மண் எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 ஹார்ட்வேரில் நாங்கள் விசாரித்து பார்ப்போம். எங்கள்கிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மலிவாக இருக்கோ அங்கே எடுப்போம். என்ன மலிவாண்டு புறம் வேறு மண்ணுவல் தர மண்ணு தானே மாறிக்கறி பூச்சி மண்ணாக தருவினோம். சரி, அப்போ நான் ஒழுக்கிடுவோம் சார்ஜன். நீங்கள் பைக் ஓடுவீங்களா நான் ஓடவா? நீங்கள் ஓடுங்க. சரி. அப்போ என்ன செல்லக்கூடிய போட்டு விட்டோமாம்மா எனக்கு என்ன இங்கே யாரும் வெளிநாட்டு உறவுல இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க சோடா. ஆமாம் நேற்றிலேருந்து ஒரு சோடா குடிக்கக்கூடாது, பெப்சி கொக்கோ கோலா ஒன்றுமே குடிக்கக்கூடாது. இருந்துட்டு பின்னாலும் குடிக்கலாம் சொன்னவங்களுக்கு விளங்குது இல்லை. சாப்பிடாம கிடங்க 2-3 நாளைக்கு இரவாக சாப்பிட்றது கொத்துன் ரைஸு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஹார்ட்வேர்லாம் நாங்கள் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீமெண்ட் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆன வேலை தானே. சீமெண்ட் வேலை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டா நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேக் மேலே சீமெண்ட் பேக் காணும் பண்ணி நினைக்கிறேன். ஹார்ட்வேரில் என்னென்ன ப்ரைஸ் என்றதை நாங்கள் போட்டு சீமெண்ட் நாங்கள் ப்ரைஸ் பண்ணி போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே கூட சொன்னீங்க யாரா கூட
போட்டாலும் இது போட்டாலும் புக்கும் போகுதாது கெப்பாசிட்டி கூட 3 வருஷம் உடம்பி தருவாங்க இதை விட 50 49 போட்டுருக்காரு 49 போடுறீங்க 9 போட்டு தண்ணி போட்டாலும் எது நடக்காது சம்டைம் அப்படி எது நடந்தாலும் புதுசு மாற்றணும் இந்த லொக்கிலேருந்து முழுக்களுக்குமே வரும் உள்ளுக்க வைக்கிறான்னு தண்ணி தேய்ச்சிடப்படாது சம்டைம் அது நடந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றணும் ஸ்ரீமேந்திராக்கிற கட்சியிலாம் நிற்கிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து கூட பார்த்துருப்பீங்கன்னு விநாயகர் காட்டுக்கு தான் நாங்கள் வந்து இந்த டிரைவர் அண்ணா காட்டுங்க அந்த சரியில்லை இந்த மறைஞ்சி செஞ்சரி அது இவராக வந்து மேலே டிரைவர் அண்ணா வாகனத்தில் ஒரு வித்தியாசமான டிரைவர் அண்ணாங்க அந்த ஓடிவிங்க கேள்விப்பட்டேன் எவ்வளோ காலமாக அண்ணா வேலை செய்யுங்க இந்த கட்சி 30 எனக்கு வயசு 30 நீங்கள் மட்டுமா ஐயா ஒரே இல்லையா நீங்கள் பார்ப்போம் வாங்க நானும் ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் நோம்புல வந்து இப்போ 30 பேக்குன்றது கொஞ்சம் லேட்டாக இருந்தாங்க 30 பேக் சீமெந்தம் வந்து நாங்கள் ஏற்றினாங்க அப்புறம் வந்து அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன சேர்க்கிறோம்ன்றது வந்து நீங்கள் வந்து வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஆனால் என்ன கல்யாண வாழ்க்கையா என்ன சரி என்ன சார் ஏற்றியா தான் இல்லை ஓகே 30 ஓகே அண்ணா வீல் வர என்ன உள்ளுக்கு இருக்கா இல்லை இந்த வீல் வராண்ணா சரோஜன் ஆ விழா விழா சரி ஏற்றி நீங்கள் அவனையும் கூட்டின்னு வாங்க முடியும் ஓ ஹெல்மெட்டே எடுத்துட்டு வாங்க சார்ஜன் 2 ஹெல்மெட்டே எடுத்துனா அது மோட்டர் கொள்ளும் சரி பார்த்தீங்கன்னா அவளுக்கிட்ட நாம் ஓ பின்னால் வரணும் என்ன ஹெல்மெட்டை போட்டு இருக்க போறீங்களா உள்ளுக்க கடவுளே ரைட் சிமெண்ட் எல்லாம் ஏற்றியாச்சு ஓகே ஓகே சரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ தர்சனா தான் நாங்கள் வீட்டு வேலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து செய்ய போகிறார் அப்போ தர்சனோட நாங்கள் பூச்சி மண் வந்து தர்சனாவுக்கு தான் தெரியும் வேண்டா ஒரு மேசனாக இருக்கிற அண்ணாக்கு தான் தெரியும் எங்களுக்கு உண்மையில தெரியாது அது தர்சனோட போய் மண்ணை பார்ப்போம் இப்படி இருக்கணும் மாதிரி இந்த டிப்பர்லாம் ஏற்றணும் வாங்க வேணா நோம்பலாக மண்ணை பார்ப்போம் வாங்க அப்படி என்று தர்சனா கல் விழுந்து தேவைன்னு எடுக்கலாம் போல பாத்ரூம் கட்டுறாங்கண்ணே எந்த மண் எடுப்பேன் தர்சனா 2 மண் தான் என்ன ஒரு சாம்ப கலரோட ஓகே ஓகே மண் ஒரு ஹீப் எவ்வளோவா 33,000 33,000 2 ஹீப் வேணும் என்ன 66,000 வேணும் அங்கால இருக்கிற மண் இந்த அது பெருக்கன் மண் சரி பார்த்தீங்கன்னா நோம்பலாக வந்து எல்லாமே இருக்குண்ணே இந்த சாட்டை வந்து எல்லா கல் வடலேருந்து மண் வடலேருந்து சல்லியிலேருந்து எல்லாமே இருக்குது சரி அப்போ மதியம் ஆகுமே
மண் கொண்டு வர அப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம் வெளுக்கிட்டு ஆக வேண்டிய பார்ப்போம் வேறு சொல்ல போகிறீங்களா வீடியோ பார்க்குறதுக்கு இல்லை தானே நீட்டாக வீட்டிலே செஞ்சுருந்தா சரி உங்களுக்கு வேறு பேரில் வந்தாலும் நான் எடுத்து தர்றேன் வடிவாக செஞ்சு கொடுத்தா சரியா சவுல் வேண்டே இல்லை கிட்ட வந்துடும் அது கவனம் போட்டு தான் கிடக்கு முன்னுக்கு மோட்டர் எடுக்கணும் பைக் எடுக்கணுமா திருப்பி எடுக்குமா சரி கொஞ்சம் கொஞ்சம் வரட்டுமா காணுமா என்ன என்னடா அப்போ என்னத்தை ஏற்றி விட்டாங்க 30 ரெடி பண்ணி தான் இறங்கணுமா இது ரெண்டு ஏன்டா ரைட் இப்படி வைக்க ஓகேயா அண்ணா வாங்க யோசிக்கக்கூடாது அண்ணா இல்லை அதுக்கு சரி காணும் போல வந்துட்டாலுங்க என்னடா வெயிட்டாக தான் கிடக்கு 50 கிலோ இங்கே நீங்கள் வாங்க வேல் தூக்கி கொடுப்போம் வாங்க இல்லை நீங்கள் ரைட்டா ரைட்டா ஓ வாங்க வாங்க இவங்க நின்றாடாக்கன்னு உங்களை விடலாம் இல்லை இப்படி இப்படிங்க ரைட் வளமில்லா கொடுத்து வளம் இல்லை நிமித்தி கொடுக்குறேன் மேடம் ரைட்டா அதுக்கு தான் ஒரு ஆள் தேவையில்லை எடுத்து போய்ட்டு குத்தி சார்ஜ் வாங்க உடம்பு கொஞ்சம் குறை திருவாங்க கொண்டு வாங்க அந்த அளவுக்கு என்னெல்லாம் இருப்பேன் கூட விளையாட்டானே மாமா காணையில் கலைக்கு அந்த போய் ஒரு வகை சிமெண்டோட நிற்கிது ரைட் மாமாவுக்கு ரெண்டு தான் ஏற்றி விடணும் புது சோர்ஸ் எல்லாம் போட்டுவாங்க புது சோர்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க அப்போ நாங்கள் வாங்கி போட்டேன் வீலோட எங்களுக்கு கொடுத்துருவோம் மாமா இந்த வீலோட எப்படிங்க ரைட் விடட்டே என்ன கொண்டு கொண்டு காணும் அப்புறம் நேரிலுக்கு பிடிச்சாலும் அந்த கால் வீடியோவில் காட்டினே காய்க்குதா அந்த மாறி வரட்டா
ஆ 30 கொஞ்சம் கிடக்கும் ஐயா சரி ரைட் அத்தே சரி பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து வீடியோ டவுனில் போய் அப்லோட் பண்ணிட்டு வந்து யார் ஃபோன் பண்ணி சொன்னேன் யார் ஃபோன் பண்ணி சொன்னேன் அடுத்து சொன்னால் கடல் மீன் எங்கேயாச்சும் தான் பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆனால் இரவண்டு சொன்னாலும் இங்கே வேண்டலாம் மீன் என்ன எங்கள்கிட்ட சைடு இருந்தால் வேண்டியல அது மதியத்தோடு சரி 10 மணி மட்டும் வாங்கலாம் ஐயா அப்படி ஷோ மாதிரி இருக்கீங்களோ என்ன மாதிரி போகுது பிஸ்னஸ் எல்லாம் ஆ என்ன மாதிரி என்ன மீன் இருக்கு மீன் இருக்குது ம் பாறை இருக்குது ஆ செல்லி இருக்குது சாலை இருக்குது இது உடன் மீன் தானே நீயா எல்லாம் உடன் மீன் கனவா எது மீன் பண்ண போகிறீங்க எது பண்ண போகிறீங்க இது 1600 ரூபா இது 1000 ரூபா இதுக்கு இதெல்லாம் எவ்வளோ 300 ரூபா இது 1000 ரூபா இது 2000 ரூபா என்னத்துக்காண்டி அது 1000 ரூபா நல்ல மீனா நல்ல மீன் ஐயா ஆ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன மீன் வேண்டுறேன்னு மீன் பேரை கேட்டு சொல்லி வேணுங்க கடவுளே இல்லை சரி நல்ல பாறை இருக்குது பாறை விலை மீன் இருக்குது மீன் சூடு அது சூடு இல்லாமல் சாலை சாலை பேசாலை கனவா இருக்குது ராகு வேறு மீனே வேணுங்க மீன் தான் நல்ல ம் ஐயா வட்டி தருவீங்க தானே கொஞ்சம் விலையை குறைச்சி போடுங்க அவ்வளோ இது 1200 இது 1200 ஓகே ஒரு கிலோ காணுமா ஒரு கிலோ தாங்க டெய்லி ஐயா இதெல்லாம் நிற்பீங்களா நாட்டுக்கு 50 ரூபாய்க்கு போட ஆ சரி போடுங்க நீட்டாக வட்டி தாங்க ஐயாவா இதை உண்டே சமைச்சு சாப்பிட்றோம் இது என்னையா நீங்கள் போய் பிடிக்கிறோம் இல்லாட்ட வேண்டி விற்கிறேன் நீங்களும் நான் வாங்கிட்டு வரேன் மன்னார்லேருந்து பஸ்ஸில் போட்டு விடுவாங்க ஆ ரைட் நான் டவுனில் போய்ட்டு எடுத்து வரேன் ஆ அங்காலே நின்று விற்கிறது அவியல் தாங்க பிடிக்கிறதா வேணே அங்கே ஓமன் சைட் என்ன காசு இல்லையோ பிடிக்கிறது இல்லை இவையில் போய் பல பிடிக்கிறாங்கள்ட்ட வாங்கிட்டு வருது ஓடர் பிடிச்சி எடுத்துட்டு வருது ஆ உங்களுக்கு தான் தெரியும் மிஞ்சால இருக்கிறவங்களுக்கு ஆமாங்கம்மா நாங்கள் பஸ்ஸில் காசு போட்டு விட்டா நாங்கள் ஆர்டர் பண்ணால் பின்னர் மீன் வந்துடும் பஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க நாங்கள் போய்ட்டு காசை கட்டி எடுத்துருவோம்
என்ன ஆமாம் இராய்க்கு புட்டு வைக்க போகிறாவோ இந்த மாதிரி அரிசி மா போட்டேன் என்ன கடை இதில் ஓப்பன் பண்ணியா சமையலுக்கு நாங்கள் கொடுக்கல போகுது இப்போ சமையல் ஓட்டுற கொஞ்சம் குறைவு இல்லைங்க கல்யாணம் ஒரு சாமி சரி ஐயா அப்படியெல்லாம் நீட்டாக எல்லாம் பட்டின்னு ஒன்று பார்ப்போமா உடன் மீன் தானே ஓகே தானே ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட வருவோம் நாளைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சமையல் ஐயா சமையல் வேலைக்கெல்லாம் போடுறீங்களா இது ஃபங்க்ஷன்ட்டாக சமைச்சு கொடுக்குறது என்ன ஐயா ஓகே சரியா வட்டி தர நடுவுக்கு தள்ளி இல்லை எனக்கு நடுவுக்கு தள்ளி மட்டும்தாங்களே ஒரு இந்த கரையில அப்பா வாங்க வீடியோல எடுக்கிறேன் அந்த வேலை செய்யுங்க மங்காடாவோட அது கொஞ்சம் எடுக்கிறாங்க வேலை செய்யறேன் வீடியோ எடுக்காங்க ஆனால் கொங்கி போட முடியும் ஆனால் இந்த ஆட்டம் மேய்ச்சனப்பா இருக்கும் நான் கொஞ்சம் இல்லையோட வேலை முடிக்கல ஆனால் என்ன ஃபேன் எல்லாம் போட்டு வேலை செய்ய மாட்டேன் அதுதானே பாத்தியா ஏன் இல்லை தடமா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லெவலுக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்க இங்கே இன்னும் ஒரு பேக்கெட் 1.5 பேக்கெட் காணும் போல என்ன மாமா புள்ள மாமா நீங்கள் ஃபேன் போடக்கூடாது ஏன்னா கரண்ட் பில் இல்லை கூட வந்துடும் அது மேலே மேலே யாரும் மேலே மேலே மட்டும்தான் பார்க்கணும் பக்கத்துல இருந்து ஏசி இருந்தால் தான் வேலை செய்வேன் இல்லை சார் ஆத்து அண்ணா இல்லை கதையை கேட்போம்
அண்ணா சீரியஸா எவ்வளோ காலம் வேலை பெரிய வேலையெல்லாம் தேவையில்லை வேலை எடுத்தேன் செஞ்சோம்தான் ஆ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுப்போமே இப்போ காலையில் வந்துச்சு வளர விடுறாங்க இல்லையா இஞ்சலாம் எங்களுக்கு மேலே ஓட்ட போகிறேன் நான் வேலை என்ன பண்ணுறேன் கரெக்டுமா அது ஓட்டு வித்தியாசமாக தான் வேலை அதைக்கெல்லாம் போட்டு முடிஞ்சா என்ன போகணும் எதிர்பார்த்தீங்களா என்ன வேற என்ன கவலைப்படணும்னீங்களா வீட்டில் எடுக்கப்படி என்ன காணையிலேருந்து நாங்கள் வரக்கடையில் முடிச்சிருவோன்னு நினச்சிருப்பேன் தெரியும் கவலைப்பட்டுருக்குமே காணையில் வீடியோ எடுக்க காணையில் படிக்கணே முடிச்சுட்டு நீங்கள் வரக்கையில் போக மாட்டாங்கன்னா அக்கறையில் வந்துட்டீங்க மாமா பொங்கல் போட்ட வேண்டிய பிழைச்சிங்களே அப்போ காலை பார்த்தா வேலை செஞ்ச மாதிரி இருக்கு உண்மையில மாமா தான் பாவேன் காலமேல தான் கஷ்டப்படுத்தி வேணும் நான் சும்மா வீடியோட தெரியும் அப்பாவும் இல்லாட்டி சரி அதுதான் நினைக்கிறேன் ஜார்ஜ் அழகாக இல்லை இந்தியாவில் வந்து அண்ணன் மேசங்கார அண்ணன் கதைங்க இந்தியாவில் வந்து மேசங்கார அண்ணன் கதைங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாங்க 2 பேரும் அப்படி வைக்கப்படுது பெருமையா கேட்க தெரியுமா அங்கால கான்கிரீட் பதிய போகுது இங்கே அளவா தெரியல தண்ணி அள்ளி கொடுங்க இதுக்கு தான் உங்களை நிப்பாட்டி இருக்கணும் வேணே அண்ணா என்ன மீன் பண்ணி நாங்கள் இன்றைக்கு என்ன மீன் பண்ணாங்க என்னப்பா மீன் அத்தே காணையில் இந்த கங்கை நதியில் இருட்டு கதை வைக்கிற வாத்தியில் பக்கத்தில் அந்த புட்டும்பாரு என்ன உங்களை காட்டையில் புட்டும்பாரு என்ன கவியத்து அவிச்சாச்சோ இல்லை நான் விற்கிற இப்படி இருக்கு அம்மா நீங்கள் கதை தான் கொடுவா கடை கொஞ்ச நாள் கெல்ப் இங்கே காணையில் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் மற்றக்கு சரியா வாங்க மீனுக்கு வெட்டி கொடுங்க இல்லை கறியை காய்ச்சி கொடுங்க வேலைப்பாடு தான் என்ன உடைக்கிறேன் நம்பி போடும் 2 குழந்தை போட சரி கண்ணெல்லாம் பழக போடும் போடாமல் இருந்தா சோடா ஒரு தம்பி சோடா குடிச்சிடலாங்க சோடா வாங்க வாங்க அங்கே எல்லாம் இதண்டி அஜன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் தானே
நோம்புல வந்து கொங்கிட்டு எல்லாம் வந்து போட்டு இப்போ மேசன் அண்ணாக்கள் வந்து குளிக்கிறக்காண்டி வீட்டை போட்டினோம். ஏன்னா அவங்களுக்குமே வந்து சாப்பாடு வந்து எல்லாம் வந்து செஞ்சு நாங்கள் இப்போ இவரும் வந்து தான் கலந்து கொண்டு சிலுவண்ட தம்பியும் வந்து கலந்து கொண்டு வர அந்த வேலை இதில் அவருக்குமே வந்து நாங்கள் புட்டும் மீனும் கொடுத்து கிடக்கு சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுங்க. இது கிளாஸை மட்டும் தனியாக வச்சுக்கிற தண்ணி இல்லாமல் அங்கே தண்ணி சாப்பிட்டு சொல்லணும் உங்கள் அம்மான சாப்பாடு அப்படி இருந்து சரியோ இல்லை பெருசாக பிடிவிடா பெருசாக ஓ கட் பண்ணி விடுவோம் பிரச்சனை இல்லையா உங்கள் அம்மா என்ன ஜெமந்தி சாப்பிட்றது வா கொடுங்க குழம்பு ஏன் சாப்பிட்றே இல்லை மீண்டு இது யாரு அப்போ இதாரு போட்டீங்க இல்லை சாப்பிடு இல்லை உண்டா மாமா இங்கே குளிக்காது தெரியுதா மேசில் வச்சு சாப்பிடு நல்லா இருக்கு. இப்போ மேசன் அண்ணாக்களையும் வந்து சாப்பிடக்கா நாங்கள் அவையில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு வேணா இப்படி எல்லாம் யார் வீடியோ எடுக்க பழக்கினது உங்கள் அண்ணா மாமா குளிக்கலையோ வாங்க சாப்பிடுவோம் பெம்பில் இருந்து இப்போ இரவு நேரத்தில் குளிக்க கூட சாப்பிட்டு பாடுங்க அப்படியே குளிக்கலாம். இங்கே எப்படி சாப்பாடு ஒன்று சொல்லு டஸ்ட்பினுக்கு போடுறீங்களே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையா எது கறி பிடிச்சிருக்கு என்ன கறி பிடிச்சிருக்குக்கா வச்சது ஒரு கறி அது சொல்லுங்க எனக்கு தான் சொன்னேன் காய்ப்பீங்க ரெண்டு. அப்போ நாளைக்கு நீங்கள் வேலையை போய் ஆகணுமோ லீவ் எடுக்கல அது இது என்ன மீன் இது கிலோ மீன்